வெனஸ்டே ஈவினிங் நல்லா 2 நாளாக வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுனால காலையில் வடிக்கிற சாதம் ஈவினிங்கே சீக்கிரமாக கெட்டுடுது. அதனால இன்றைக்கி வந்து ஒரு 1½ கப் அளவுக்கு சாதம் மீதி இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் மீதி போன சாதம் எடுத்து கையிலே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துருவின இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 முட்டை வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. 1½ கப் அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் தூளும் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் கையில் வச்சுமே இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் ஆயிலில் பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. குட்டீஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இனிமேல் அடிக்கடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.